வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கீதாஞ்சலி கரூர்ல நம்பிச்சாங்க. தேங்க்யூ கீதாஞ்சலி. ஒரு கதை, இது காரல் மார்க்ஸ்ன்னு சொல்லி கும்பகோணத்துல இருக்கிற ஒரு எழுதின கதை. ஒரு பையன் வெளிநாடு போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காப்புல. இந்த வெளிநாடு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிளம்புறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் ஒரு வெயிங் மிஷின் வச்சுக்கிட்டே அலைவாங்க. இது வாங்கினா என்ன வெயிட் வரும், இது வாங்கினா என்ன வெயிட் வரும், இது வாங்கினா என்ன வெயிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கொண்டு போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். நாங்களும் அப்படிதான். எங்களுக்கு பிரச்சனையே எங்கள் வெயிட் தான். நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு போகும்போது அள்ளிட்டு போவோம், அங்கிருந்து அள்ளிட்டு வருவோம். இது எங்களால் நிறுத்தவே முடியல. அதே ஒரு பழக்கமாயிடுச்சு. அந்த பையனும் அதே மாதிரி என்னதான் போனாலும் வெயிங் மிஷின் எடுத்துட்டு நம்ம கொண்டு போறது வெயிட் சரியா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, அவர் நாளைக்கு கிளம்பணும். இன்னைக்கு அவர் வீட்டில் இருக்காரு. வீட்டில் இருக்கும் போது ஒரு வயசான தாத்தா வர்றாரு. வயசான தாத்தா. அந்த தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் நல்ல சிவப்பான ஆளு, ரொம்ப நல்ல கலரான ஆளு. ஆனா அவர் உடம்புல வெயில் பட்டு அந்த வெயில் பட்ட இடம் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி பர்பிள் கலரா மாறி இருந்தது. சரி உட்காந்தானே, என்னடா தம்பி என்னடா பண்ற அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல தாத்தா நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன், அதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னான்னு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, உட்காந்து அந்த வெத்தலையை அழகா எடுத்து அப்படியே தொடச்சு அப்படியே அந்த வெத்தலை எடுத்து போடுறாரு. பையன் பார்க்குறாப்புல, எவ்வளோ அழகாக வெத்தலை போடுறாருல அப்படின்னு பார்க்குறாப்புல. அப்புறம் தாத்தா கேட்குறாரு, எங்கப்பா உன்னோட அப்பா எங்கப்பா அப்படின்னு கேட்டோன்னே, எங்கள் அப்பா பின்னாடி கட்டுத்தறில் இருக்கார் தாத்தா, அங்கே தான் படுத்திருக்காரு அப்படின்னோடனே, சரி நான் உங்கள் அப்பா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார். கட்டுத்தறியில் பின்னாடி தோட்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இவர் போகிறார். போகிற வழியில் அங்கே ஒரு ஷெட்டு போட்டு அந்த இடத்துல அவங்க மாடு கட்டியிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல மாடெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவர் அந்த வழியாக போகும்போது அந்த ஒரு குச்சி வச்சு அந்த இடத்தோட தட்டிட்டு அப்படியே இப்படி குலுங்கி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போகும்போது இந்த பையன் அதை கவனிக்கிறாப்புல. சரி பார்த்தோன்னே அவர் அவங்க அப்பா பார்க்க அப்படியே போயிடுறாரு. அப்புறம் இந்த பையன் சொல்கிறாப்புல, அம்மா அந்த தாத்தாவுக்கு சாப்பாடு போடுறியாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சாப்பாடு இருக்குப்பா நீ தாத்தாட்ட சொல்லிடு அப்படின்னோடனே இந்த பையன் போய், தாத்தா போகும்போது சாப்பிட்டு போங்க தாத்தா அப்படிங்கிறாரு. சரிப்பா நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த பையன், அம்மா நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நாளைக்கு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன் அப்படின்னோடனே இந்த பையன் படுத்து நல்லா தூங்கிடுறாப்புல. நல்லா தூங்கி பார்த்தா 4-5 மணி நேரம் ஆயிடுது. எந்திரிச்சு பார்த்தா தாத்தாவை காணும். தாத்தா, அம்மா தாத்தா எங்கம்மா அப்படின்னோடனே, தாத்தா அப்பயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சாப்பாடுமா கொஞ்சம் பசிக்குது சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பாடு போட வச்சு சாப்பிட்ட பிறகு அவங்க அப்பாட்ட சொல்றாரு, தாத்தா நான் தாத்தாவை நல்லா பேசல, நான் போய் பேசிட்டு வரட்டுமா அப்படின்னோடனே, சரி போயிட்டு வா அப்படின்னோடனே, எந்த ஊர்ல இருக்காங்கன்னா இந்த பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க, அங்க போய் நான் என்னென்னப்பா கேட்கட்டும் அப்படின்னோடனே, நீங்க போய் தாத்தா மாடு பாக்குற தாத்தாவை கேளு அப்படின்னு சொன்னோன்னா, மாடு பாக்குற தாத்தா சொல்லுவாங்க, நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த பையன் அந்த ஊரை தேடி போயிட்டு மாடு பார்க்குற தாத்தா எங்க அப்படின்னோடனே அவங்க போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பழைய வீடு. அந்த பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாமான்லாம் அங்கங்கே கொஞ்சம் எரிஞ்சு கிடந்தது. அப்புறம் கொஞ்சம் மழையெல்லாம் ஒழுகிற மாதிரி ஒரு வீடு. ரொம்ப ஒரு ஏழ்மையான வீடுன்னு அந்த பையன் புரிஞ்சுக்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, அவங்க பாட்டி இல்லாத வீடு. அவரோட மனைவி இறந்துடுறாங்க. ஸோ ஒரு பெண்கள் இல்லாத வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில சொல்றாங்க. எப்படி கசாமசான் ஜாமான்லாம் இருக்கும், ஒழுங்கா எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க, அடிக்கடி வீடை கிளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போதான் அந்த பையனுக்கு பெண்கள் இல்லாத வீடோட இது புரியுது. அப்புறம் தாத்தாட்ட போய், என்ன தாத்தா நான் தூங்கி எந்திரிக்கல போயிட்டீங்களா அப்படின்னோடனே, ஆமாப்பா நீ ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், அம்மா சாப்பாடு போட்டாங்க நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, தாத்தா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பணம் கொடுக்குறாப்புல. பணம் கொடுத்துட்டு, வச்சுக்கோங்க தாத்தா, நீங்கள் ஒரு 3-4 மாடு வாங்குங்க, வாங்கிட்டு உங்களுக்கு கட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா நம்ம மாட்டு கொட்டாய் இருக்குல்ல அங்கேயே கட்டிக்கோங்க, நீங்கள் மாடு வளர்க்குங்க தாத்தா அப்படின்னோடனே, இல்லைப்பா எனக்கு வேண்டாப்பா அப்படிங்கிறாரு. தாத்தா நான் தான் உங்களுக்கு பேரன் தானே, வச்சுக்கோங்க, நான் தானே கொடுக்குறேன், நீங்க கேட்டு கொடுக்கல, நானா தானே கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றாப்புல. அப்புறம் அவங்க தாத்தா வேண்டான்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த கதையில சொல்றாங்க, வேண்டான்னு சொல்றதுக்கு 2-3 விதம் இருக்கு. என்ன விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வேணும்,
ஆனா வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா சிலவங்க வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 அர்த்தம் இருக்கு இல்லையா? ஸோ ஆனா இவர் வந்து கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்றாரு. தாத்தா வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இந்த பையன் இல்லைங்க தாத்தா இல்லைங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்காப்புல. நீங்க கண்டிப்பா என்கிட்ட வாங்கிக்கணும், நீங்க என்கிட்ட வாங்குற சங்கடப்படக்கூடாது, நான் திருப்பிலாம் அந்த காசு கேட்க மாட்டேன், நீங்க வந்து மாடு வளருங்க, உங்களுக்கும் நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க, போர் அடிச்சுட்டு தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பொழுது போகல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காப்புல. அப்புறம் அவர் வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் சொல்லி சொல்றாப்புல, தம்பி உனக்கு இன்னும் என்னோட நிலைமை புரியல, என்ன பிரச்சனைனா எனக்கு நான் மாட்டுக்கு வைத்தியம் தான் பார்க்க தெரியும், எனக்கு மாடு வளர்த்து தெரியாது அப்படின்பாப்புல. அப்பதான் அந்த பையனுக்கு புரியும், ஓ இவர் வந்து மாட்டு பார்க்குற வைத்தியரு, அவருக்கு வந்து மாடு வளர்க்க தெரியாது அப்படின்னு அந்த பையனுக்கு புரியுது. இவ்வளவுதான் கதை. இந்த கதையில என்ன நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு சில விஷயத்துக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க சொல்ற சொல்யூஷன் வந்து அவங்க இடத்துல இருந்து சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே புரியாது. நிறைய பேர் அப்படிதான், குழந்தை வளர்ப்புலயும் அப்படிதான். இந்த குழந்தைங்களை இதை பண்ணுங்க பண்ணுங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனையை கொடுக்கும், என்ன என்ன அந்த குழந்தைக்கு என்ன ரியலா என்ன வேணும்னு இவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாருமே மேலோட்டமா இருக்கிற விஷயத்துக்கு வைத்தியம் சொல்லிட்டே இருக்கும், ஆனா அதுக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள் தெரியாது. இதேதான் அரசியல்ல. அப்பப்ப அந்த விஷயத்த வந்து மூடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அதுக்கு உள்ளார்ன என்ன பிரச்சனைன்னு பாக்குறது இல்ல. வீட்டுல இதுதான், கணவன் மனைவிக்குள்ள அப்படிதான். எந்த பிரச்சனைனாலுமே அவங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து அதுக்கான விஷயங்கள் அந்த கஷ்டத்தை புரியாம மேலோட்டமா இருக்கிற விஷயத்துக்கு மட்டுமே பதில் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மேலோட்டமான இருக்கிற விஷயத்துக்கு பதில் சொல்லாம உள்ள அந்த அந்த ஒரு விஷயத்த சின்னதுல இருந்து வளர்த்து அதை என்ன பார்த்து அதுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சரிங்களா? உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேயா?